வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. வணக்கம் கன்னி ராசி அன்பு நேயர்களே. பொதுவாகவே கன்னி ராசியில் பிறந்தவர்கள் என்பது சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் அறிவால் உலகை அளக்கும் மேதை சிந்தனையாளர்கள். எந்த விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்காமல் அதன் அடியாழத்தை வரை ஆராயும் திறன் இவர்களிடமே இயல்பாகவே இருக்கிறது. சிறிய விஷயமாக இருந்தாலும் அதில் உள்ள குறை, நிறை, வாய்ப்பு, ஆபத்து அனைத்தையும் ஒரே நேரத்தில் கணக்கிடும் கணினி மூளை இவர்களுக்கு இயற்கை பரிசாக கிடைத்த ஒன்று. பேசுவதற்கு முன் யோசிப்பதும் செயல்படுவதற்கு முன் திட்டமிடுவதும் இவர்களின் அடையாள குணமாகவே விளங்குகிறது. அந்த வகையில் கன்னி ராசிக்காரர்களின் சிந்தனை என்பது சாதாரண யோசனை அல்ல. அது ஒரு துல்லியமான கணித இயந்திரம் போல செயல்படும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை பகுத்து ஆராயும் திறன் இவர்களிடம் இயற்கையாகவே அமைந்திருக்கிறது. யாரும் கவனிக்காத சிறிய குறையை கண்டுபிடித்து அதற்கு சரியான தீர்வையும் முன்வைக்கும் புத்திசாலித்தனம் இவர்களின் அடையாளம். ஒரு பிரச்சனை வந்தால் பதற்றப்படாமல் அதை சிதறடித்து ஒவ்வொரு துண்டையும் தனித்தனியாக ஆய்வு செய்து முடிவுக்கு வருவார்கள். அதனால்தான் கன்னி ராசிக்காரர்களின் முடிவுகள் பெரும்பாலும் தவறாது. ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது திடீரென வானத்தில் இருந்து விழும் மின்னல் போல வருவதில்லை. அது மெதுவாக உருவாகும் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் அதிக முயற்சி குறைந்த பலன் போல தோன்றினாலும் அது அவர்களின் அடித்தளத்தை வலுப்படுத்தும் காலம். குறிப்பாக 28 முதல் 35 வயதுக்குள் வேலை மற்றும் வாழ்க்கை குறித்து தெளிவான முடிவுகள் உருவாகும். அதன் பிறகு 36 முதல் 45 வயது வரை கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நிலைத்தன்மையும் பொருளாதார உயர்வும் அதிகரிக்கும். அந்த காலத்தில் வீடு வாங்குதல், சொத்து சேர்த்தல், பெரிய பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற முக்கிய நிகழ்வுகள் நடைபெறும். 46க்கு பிறகு அவர்கள் வாழ்க்கை வெறும் உழைப்புக்காக அல்ல, மற்றவர்களை வழிநடத்தும் நிலைக்கு உயர்வதாக மாறும். அதாவது அவர்களின் அனுபவமே ஒரு சொத்தாக மாறும் காலம் அது. இந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரர்கள் எடுத்த முடிவுகள் அவர்களின் முழு வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் சக்தி கொண்டவை. அதனால்தான் அதிர்ஷ்ட காலம் என்பது வெளியில் தெரியாத உள்ளுக்குள் உருவாகும் ஒரு மாற்றம் என்று கூட சொல்லலாம். கன்னி ராசிக்காரர்களின் மனம் எப்போது வேலை, பொறுப்பு, எதிர்காலம் என்ற சிந்தனையில் இயங்கிக் கொண்டே இருக்கும். அதனால்தான் அவர்களுக்கு மன அமைதி கிடைப்பது சில நேரம் சவாலாக மாறும். இந்த மனதை ஒருங்கிணைக்க வழிபாடு, தியானம், மந்திர ஜபம் போன்றவை இவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். புதன் கிரகம் இவர்களின் அதிபதி என்பதால் விஷ்ணு, நரசிம்மர், பெருமாள் வழிபாடு அல்லது ஓம் நமோ நாராயண என்ற மந்திரம் இவர்களுக்கு மன தெளிவையும் அறிவுத்திறனையும் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை காலை சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து வாழ்க்கை குறித்து நன்றி உணர்வுடன் சிந்திப்பது கூட ஒரு பெரிய மனமாற்றத்தை உருவாக்கும். கன்னி ராசிக்காரர்கள் பணம், பதவி, வெற்றி ஆகியவற்றை மட்டுமே நோக்கமாக வைத்து கொள்ளாமல் என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு என்ன பயன் என்ற கேள்விகளையும் சேர்த்து வைத்தால் அவர்களை வாழ்க்கை மேலும் அர்த்தமுள்ளதாக மாறும். இந்த மனப்போக்கு அவர்களுக்கு உள்ள அமைதிகளையும் வெளி உலக வெற்றிகளையும் ஒரே நேரத்தில் தரும். கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரே புத்தகமாக எடுத்தால் அதன் முதல் அத்தியாயம் போராட்டமும் பயிற்சியும், 2வது அத்தியாயம் நிலைத்தன்மையும் தெளிவும், 3வது அத்தியாயம் மரியாதையும் வழிகாட்டலும் என்று பிரிக்கலாம். இவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சிரமமும் அவர்களை உடைக்கும் ஒன்றாக இல்லாமல் அவர்களை உருவாக்கும் ஒரு பாடமாக மாறும். சிறு வயதில் ஏற்பட்ட கட்டுப்பாடுகள், இளம் வயதில் வந்த குழப்பங்கள், நடுத்தர வயதில் ஏற்பட்ட பொறுப்புகள் எல்லாமே சேர்ந்து அவர்களை ஒரு முழுமையான மனிதராக உருவாக்கும். அதனால்தான் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை வெளியில் பார்க்க சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அது ஒரு பெரிய சாதனை கதை. அவர்கள் பெற்ற உண்மையான செல்வம் என்பது வங்கி கணக்கில் இருக்கும் பணத்தை விட மனிதர்களிடமிருந்து கிடைக்கும் நம்பிக்கையும் மரியாதையும் தான். இந்த மூன்றும், நம்பிக்கை, மரியாதை, மன அமைதி சேரும் போது கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு முழுமையான வெற்றி வாழ்க்கையாகவே மாற்றுகிறது. அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே கூர்மையான புத்தி, நுண்ணறிவு, எதையும் ஆராய்ந்து பார்க்கும் குணம் இருக்கும். ஆனால் இதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறுகிறது. சிறிய விஷயத்தையும் பெரிதாக்கி நினைப்பது, நடந்ததை மீண்டும் மீண்டும் மனதில் சுழற்றுவது, நான் சரியாக செய்தேனா, இன்னும் நல்லதாக செய்திருக்கலாமா என்ற எண்ணங்களால் தங்களை தாங்களே குற்றம் சாட்டிக் கொள்வது, இதுவே அவர்களின் வாழ்க்கையை மெதுவாக குலைக்கும் மிகப்பெரிய ஆபத்து. வெளியில் அவர்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை என்று தோன்றினாலும் உள்ளுக்குள் மன அழுத்தம், பயம், குழப்பம், எதிர்காலம் பற்றிய அதிகமான கவலை ஆகியவை அவர்களை வேரோடு பிடித்து நிற்கும். இந்த மனநிலை தொடர்ந்தால் வாய்ப்புகள் வந்தும் அதை பயன்படுத்த முடியாமல் போகும். நல்ல உறவுகள் இருந்தும் சந்தேகத்தால் அதை கெடுக்கும். பணவரவு இருந்தும் பாதுகாப்பு என்ற பெயரில் வாழ்க்கையை அனுபவிக்காமல் வாழும் நிலை உருவாகும். இதுதான் கன்னி ராசிக்காரர்களுக்கான மௌன ஆபத்து. வெளியில் தெரியாது, ஆனால்
ஆனால் உள்ளுக்குள் மெதுவாக அவர்களின் சக்தியை குடித்து கொண்டே இருப்பார்கள். இந்த ஆபத்திலிருந்து கன்னிராசிக்காரர்கள் தப்பிப்பதற்கு முதலில் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்ற எண்ணத்தை விடுவது. எல்லாமே சரியாகவே இருக்க வேண்டும் என்ற பிடிவாதத்தை விட்டால்தான் அவர்களின் வாழ்க்கை சீராக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் 10 முறை யோசிப்பதற்கு பதிலாக ஒரு முறை முடிவெடுத்து அதை செயல்படுத்தும் பழக்கம் வந்தால் அவர்களின் வாழ்க்கை தானாகவே வேகமாகவே மாறும். மேலும் தங்களிடம் உள்ள திறமைகளை மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் நேற்று இருந்த தங்களோடு இன்று இருப்பவர்களை ஒப்பிட்டு முன்னேற வேண்டும். கன்னிராசிக்காரர்கள் இயல்பாகவே சேவை மனப்பான்மை உடையவர்கள். அதனால் எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் தங்களை மறந்து விடுகிறார்கள். இதை மாற்றி எனக்கு முக்கியத்துவம் என்று நினைக்க ஆரம்பித்தாலே அந்த ஆபத்தின் பாதி வலிமை குறைந்துவிடும். தினமும் சிறிது நேரம் தனக்காக ஒதுக்குவது, மனதில் வரும் தேவையற்ற எண்ணங்களை எழுதி போடுவது, இயற்கையோடு இணைந்து நடைபயிற்சி செய்வது இவையெல்லாம் அவர்களின் மனதை வலுவாக்கி அந்த ஆபத்திலிருந்து மெதுவாக வெளியே கொண்டு வரும். ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் புத்தி கிரகத்தால் ஆட்சி செய்யப்படுபவர்கள். ஆகவே அவர்களின் ஆபத்து மனதிலிருந்து உருவாகும் போது அதற்கான பரிகாரமும் மனதையே சீராக்கும் வகையில் இருக்க வேண்டும். வாரந்தோறும் புதன்கிழமை அன்று பச்சை நடை ஆடை அணிந்து ஓம் புத்தாய நம என்ற மந்திரத்தை 108 முறை ஜபித்தால் அவர்களின் குழப்பமான சிந்தனைகள் மெதுவாக தெளிவாக மாறும். வீட்டில் துளசி செடி வைத்து தினமும் அதற்கு நீர் ஊற்றுவது, புத்தகங்களை அலட்சியமாக வைக்காமல் மரியாதையுடன் வைத்திருப்பது, தேவையில்லாமல் பொய் பேசாமல் இருப்பது இவையெல்லாம் புத்தி கிரகத்தின் அருளை பெறச் செய்யும். மேலும் மாதம் ஒரு முறை பசுமாட்டுக்கு பச்சை காய்கறிகள் அல்லது கீரை தானமாக கொடுத்தால் மன அழுத்தம் குறைந்து வாழ்க்கையில் தெளிவு வரும். இந்த பரிகாரங்களை தொடர்ச்சியாக செய்தால் கன்னி ராசிக்காரர்களை சூழ்ந்திருக்கும் அந்த மன ஆபத்து விலகி அவர்களின் வாழ்க்கையில் அமைதி, வளர்ச்சி, தன்னம்பிக்கை என்ற 3 பெரிய வரங்கள் ஒரே நேரத்தில் வந்தும் சேர்ந்தும். கன்னிராசிக்காரர்களின் மிகப்பெரிய எதிரி வெளியில் இல்லை, அது அவர்களின் உள்ளுக்குள் இருக்கிறது. அந்த எதிரியை வென்றால் இந்த உலகத்தில் அவர்களை தடுக்க எவராலும் முடியாது. புத்தி இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, இதற்கு மேலாக தன்னம்பிக்கை வந்துவிட்டால் அவர்கள் சாதாரண வாழ்க்கையை விட்டு உயர்ந்த நிலைக்கு செல்வது உறுதி. ஆபத்தை உணர்ந்தவர்கள்தான் அதிலிருந்து தப்பிக்க முடியும். தப்பித்தவர்கள்தான் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க முடியும். அதேபோல் கன்னிராசிக்காரர்கள் இயல்பாகவே நல்ல மனசுடையவர்கள். யாராவது சிரமத்தில் இருந்தால் உடனே உதவ வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இயல்பாகவே எழும். இதுவே அவர்களுக்கு 2வது பெரிய ஆபத்தாக மாறுகிறது. ஏனென்றால் எல்லோரும் தங்களை போலவே நல்லவர்கள்தான் என்று நினைப்பது கன்னிராசிக்காரர்களின் மிகப்பெரிய தவறு. வேலை இடத்தில், வியாபாரத்தில், நண்பர்கள் வட்டத்தில், உறவுகளில் கூட இவர் நிச்சயம் ஏமாற மாட்டார் என்ற நம்பிக்கையால் அவர்கள் தங்கள் உழைப்பையும் பணத்தையும் நேரத்தையும் கொடுத்து விடுவார்கள். ஆனால் பின்னால் அந்த நம்பிக்கையே அவர்களை வீழ்த்தும். ஒருவர் செய்த சிறிய ஏமாற்றமும் கன்னிராசிக்காரர்களின் மனதில் பெரிய காயமாக மாறும். இதனால் அவர்கள் மனிதர்களை வெறுக்க ஆரம்பிப்பார்கள், தனிமையை விரும்புவார்கள், யாரையும் நம்பக்கூடாது என்ற கடின மனநிலைக்குள் சிக்கிக் கொள்வார்கள். இந்த நிலை நீண்ட காலம் தொடர்ந்தால் நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத பயம் உருவாகும். அதனால் வாழ்க்கையின் வளர்ச்சி தடைபடும். கன்னிராசிக்காரர்கள் முழுவதும் நம்பாமல் இருக்க முடியாது, முழுவதும் சந்தேகமாகவும் இருக்க முடியாது. ஆகவே இவர்களுக்கு சரியான வழி நம்பிக்கையும் விவேகமும் சேர்ந்து பயன்படுத்துவது. யாராவது பெரிய வாக்குறுதி கொடுத்தால் உடனே நம்பாமல் அதற்கான ஆதாரத்தை பார்க்கும் பழக்கம் வளர்க்க வேண்டும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாய்மொழியை விட எழுத்து பதிவுகளை முக்கியமாக வேண்டும். வேலை, தொழில், உறவு எந்த விஷயத்திலும் அவசர முடிவை எடுப்பதை தவிர்த்தாலே இந்த ஆபத்தின் பாதி சக்தி குறைந்துவிடும். மேலும் தங்களின் எல்லைகளை தெளிவாக நிர்ணயிக்க வேண்டும். இதைவரை நான் உதவுவேன், இதற்கு பிறகு இல்லை என்ற கோடு இழுக்க கற்றுக்கொண்டால் பிறர் தங்களை பயன்படுத்த முடியாது. இதை செய்தாலே கன்னிராசிக்காரர்கள் மெதுவாக ஏமாற்றப்படுவார் என்ற இடத்திலிருந்து முன்னேறுவார் என்ற இடத்திற்கு நகர்வார்கள். இந்த ஆபத்திற்கான பரிகாரம் நம்பிக்கை தொடர்பான காயங்களை குணப்படுத்துவது. வாரம் ஒரு முறை புதன்கிழமை என்று பச்சை நிற உணவுப் பொருட்கள், கீரை, பயிறு, வெள்ளைக்கறிக்காய் போன்றவற்றை தானமாக கொடுத்தால் புத்தி கிரகத்தின் தீய பலன் குறையும். மேலும் நான் பேசும் சொல் உண்மை என்ற உறுதியை கடைபிடிப்பது மிக முக்கியம். தேவையில்லாமல் பொய் பேசாமல் இருப்பது, பிறரை பற்றி கெட்ட வார்த்தை பேசாமல் இருப்பது இதுவே கன்னி ராசிக்காரர்களுக்கான பெரிய பரிகாரம். வீட்டில் புதன்கிரக எந்திரம் அல்லது விநாயகர் படம் வைத்து தினமும் ஒரு விளக்கு ஏற்றினால் தவறான மனிதர்களின் அருகிலிருந்து தங்களை தானாகவே விலக செய்யும் சக்தி உருவாகும். இந்த பரிகாரங்களை தொடர்ச்சியாக செய்தால் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மனிதர்களால் ஏற்படும் ஆபத்து குறைந்து நல்ல மனிதர்கள் தானாகவே ஈர்க்கப்படுவார்கள். அது மட்டுமில்லாமல் கிரக சஞ்சாரத்தின்படி உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் சஞ்சரிக்கின்றனர். சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடமான மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். குரு மற்றும் சனி பகவான் சாதகமான நிலையில் உள்ளனர். நீண்ட மாதங்களாக இழுபடியில் இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும். திறமை வெளிப்படும். உங்களின் நிர்வாகத்திறன் மற்றும் பேச்சாற்றல் மற்றவர்களால் பாராட்டப்படும். எதிர்ப்புகளை முறியடித்து முன்னேறுவீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத பண வரவு உண்டு. நிலுவையில் இருந்த பாக்கிகள் வந்து சேரும். பங்குச்சந்தை மற்றும் நீண்ட கால முதலீடுகள் லாபம் தரும்.
தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைப்பது சேமிப்பிற்கு வழிவகுக்கும். வாழ்க்கை துணையுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். எனவே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்கள் ஆலோசனைப்படி தேடி வருவார்கள். நரம்பு மற்றும் வயிறு தொடர்பான சிறு உபாதைகள் தோன்றி மறையும். போதிய ஓய்வு அவசியம். அறிவு கூர்மை பெருக புதன் பகவானை வழிபடவும். மன அமைதிக்கும் செல்வ விருந்திக்கும் பெருமாள் வழிபாடு இன்று மிகச்சிறந்தது. பசுவிற்கு பச்சை புல் அல்லது அகத்திக்கீரை வழங்குவது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து சுப பலன்களை தரும். ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கவும். அதேபோல் லட்சுமி நாராயண யோகம் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புதிய திருப்பங்களை தர இருக்கிறது. உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் மற்றும் கனவுகள் அனைத்தும் நினைவாகும். முதலீடு செய்ய ஏற்ற நேரமாகும். வருமானங்கள் அதிகரிக்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட கால திட்டங்கள் நடைமுறைக்கு வரும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். காதல், திருமணம் உள்ளிட்ட பிற விருப்பங்கள் நிறைவேறும். இந்த நேரத்தில் புதிய திட்டத்தை தொடங்கலாம் அல்லது புதிய தொழிலை செய்யலாம். ஏனென்றால் கன்னி ராசியில் குடியேறும் சந்திரன் அவர்களின் நிதி நிலைமையை மேம்படுத்தும் வசதி வாய்ப்புகளை கொண்டு வருகிறார். வியாபாரத்தில் போதுமான வருமானம் கிடைக்கும். தொழில் போட்டிகள் குறையும். பூர்வீக சொத்து வழியே கூடுதல் வருமானமும் கிடைக்கும். பொருளாதார நிலையில் உண்டாகும் மாற்றம் உங்கள் விருப்பமான பொருட்களை வாங்க அனுமதிக்கும். குறிப்பாக உங்கள் கனவு வாகனத்தை வாங்குவீர்கள். புதிய வீடு வாங்குவீர்கள். பழைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நண்பர்களுக்கு கடனாக அளித்த பணமும் நீங்கள் கேட்காமலே திரும்ப கிடைக்கும். கணக்கியல் கலை தொடர்பான பணிகளை மேற்கொண்டு வரும் நபர்களுக்கு சாதகமான ஒரு மாதமாக இருக்கும். ஆய்வு படிப்பு படித்து வரும் மாணவர்கள் தங்கள் துறையில் சிறப்பான செயல்களை செய்யும் வாய்ப்பையும் பெறுவார்கள். காதல் உறவில் மகிழ்ச்சி, குடும்ப வாழ்க்கையில் இனிமையான தருணங்கள் என வாழ்க்கை சிறப்பாக செல்லும். அதிலும் முக்கியமாக கன்னி ராசிக்கான ருச்சக ராஜயோகத்தை பொறுத்தவரையில் சாதகமான பலன் கிடைக்கும். நீண்ட மாதங்களாக நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். எதிரிகளின் தொல்லை நீங்கும். புதிய முயற்சிகளுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாதமாகும். ஏனென்றால் தேவையற்ற இழப்புகளை தடுக்கும். குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு அமைதிகளையும் சிறிய மகிழ்ச்சிகளையும் தரும். வேலையிலோ அல்லது பணியிடத்திலோ ஒரு சக ஊழியர் உதவி அல்லது ஆலோசனையை கேட்கலாம். ஒரு நேரத்தில் ஒரு பணியில் கவனம் செலுத்துவதும் நல்லது. கூட்டங்கள் அல்லது உரையாடல்களின் போது முக்கியமான விஷயங்களை குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் நன்றாக தூங்க உதவும் வகையில் இரவில் கனமான உணவை தவிர்க்கவும். வேலையில் உங்கள் ஆற்றல் நீங்கள் கவனம் செலுத்த உதவும். புதிய பணிகளை முடிப்பதில் நீங்கள் முயற்சியை காட்ட வேண்டியிருக்கும். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு யாராவது நிதி உதவி அல்லது ஆலோசனை வழங்கினால் முதலில் அனைத்து விவரங்களையும் சரிபார்க்கவும். நீங்கள் பயன்படுத்தாதவற்றை ரத்து செய்யுங்கள். குடும்பத்தினுடன் செலவுகள் குறித்து வெளிப்படையாக விவாதிப்பது சேமிப்பை அதிகரிக்க உதவும். மின்னணுவியல் மற்றும் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் சிறப்பு லாபங்களை காணலாம். நீங்கள் மின்னணு பொருட்களை வாங்க வேண்டியிருந்தால் வாங்கலாம். உங்கள் செலவுகளை நிர்வகிக்க ஒரு நல்ல மாதம். கொடுப்பனவுகளை பதிவு செய்து ஷாப்பிங் செய்வதற்கு முன் தள்ளுபடிகளை சரிபார்க்கவும். சிறிய சேமிப்பு உங்கள் நிதி நிலைமையை வலுப்படுத்தும். தனிமையில் இருப்பவர்கள் நட்பு அல்லது குழு செயல்பாடு மூலம் ஒருவரை சந்திக்கலாம். நீங்கள் தனிமையில் இருந்தால் ஒரு குடும்பம் அல்லது சமூக நிகழ்வில் கலந்து கொள்வது நல்லது. அன்றாட வேலை அல்லது ஒரு சமூக நிகழ்வில் ஒரு நட்பு நபரை சந்திக்கலாம். திருமணமாகாதவர்கள் தங்கள் அக்கறையான இயல்பை காணும் நபர்களால் ஈர்க்கப்படலாம். காதல் உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் உணவை எளிமையாகவும் சீரானதாகவும் வைத்திருங்கள். கனமான இரவு உணவுகளை தவிர்த்து காய்கறிகள், தானியங்கள் போன்ற லேசான சைவ உணவுகளை தேர்ந்தெடுக்கவும். மாலை நேரங்களில் அதிக இனிப்புகளை தவிர்த்திருங்கள். உங்கள் மனதளவில் அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிக்க நீங்கள் ஒரு சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கும். புகையிலை மற்றும் மது இரண்டையும் தவிர்க்கவும். சில பெண்களுக்கு மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதற்காக ஒரு மருத்துவரை அணுகுவது மிக மிக நல்லது. எப்பேற்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சிறப்புடையதாகவே விளங்கப் போகிறது. ராஜயோகத்தை நீங்கள் பெறப் போகிறீர்கள். உங்களின் ராசிநாதன் 6வது வீட்டில் இணைக்கப் போவதால் ராஜயோகம், புண்ணியஸ்தானம், வேலையில் நிரந்தரம், செல்வம், செழிப்பு, கீர்த்தி ஆகிய அனைத்தையும் கொண்டுள்ளார். எங்கள் தொட்டதெல்லாம் துலங்கப் போகும் மாதம் இந்த மாதம். நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்க நினைத்தாலோ அல்லது நிறைவேறாமல் முற்றுப்புள்ளியாக நின்றாலோ இந்த மாதத்தில் நிறைவடைந்துவிடும். உங்களுடைய குரு உங்கள் தலை மீது அமர்ந்து உங்களை வழிநடத்தப் போகிறார். நீங்கள் எந்த ஒரு செய்கையும் ஒரு முறையாக நன்றாக யோசித்து முடிவெடுத்து ஆராய்ந்த பின்னே அதில் செயலை செய்தால் நீங்கள் விரைவில் வெற்றி பெறலாம். முடிக்க முடியாத இருக்கும் காரியங்களும் விரைவில் முடிவடையும். உங்கள் உடம்பில் ஏற்பட்ட நோய்கள் கூட இந்த மாதத்தில் நீங்கள் இருக்கும் முயற்சியால் அந்த பிரச்சனை தீர்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம். பேச்சில் கட்டுப்பாடு தேவை. ஏனென்றால் நம் ஒன்று பேசி மற்றவர்கள் அதை வேறு விதமாக புரிந்து கொள்ள வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதனால் அதிக பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வர வாய்ப்புகள் உண்டு. வீட்டிற்காக அதிக செலவுகள் செய்வதை
செலவுகளை செய்வீர்கள். வீட்டை அலங்கரிப்பது, வீட்டுக்கான அலங்கார பொருட்கள் வாங்குவது என பல செலவுகளை செய்வீர்கள். அளவுக்கு அதிகமாக செல்வம் அதிகரிக்கும். நினைத்து பார்க்க அளவுக்கு பணம் கையில் வந்து நிற்கும். நீங்கள் பேசும் பொழுது மற்றவர்களுக்கு அது சரி என்று பட்டாலும் ஒரு சிலருக்கு தவறாகவே இருக்கும். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒரு செயல் மிகவும் கவனமாகவே இருக்க வேண்டும். வீட்டுக்குள் கொஞ்சம் சலசலப்பு இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாகவே செல்ல வேண்டும். போட்டி பொறாமை வீட்டினுள் இருக்கும். ஏனென்றால் கேது இந்த மாதிரியான வேலைகளை செய்ய வைப்பார். அதிலிருந்து சற்று விலகி இருப்பதும் நல்லது. பதறிய காரியம் சிதற வாய்ப்புண்டு. பிள்ளைகள் பற்றிய வருத்தங்கள் அதிகரிக்கும். இவர்கள் செய்யும் செயல்கள் நமக்கு மனதிற்கு ஏற்றுக்கொள்ளாத வகையில் இருக்கும். பொறுத்து போவது மிகவும் நல்லது. கன்னிராசி குழந்தைகள் மிகவும் நன்றாக படிப்பீர்கள். நுண்ணிய அறிவுடன் படிக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆராய்ந்து படித்தால் வெற்றிகளை அடையலாம். படப்பிடிப்புக்காக பிற பொருட்கள் வாங்கி கொடுத்து அவர்களை படிக்க வைத்தால் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். அதனால் செலவுகளும் அதிகரித்தே வரும். விரைவில் திருமணம் நடக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த வருடத்திற்குள் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்திற்குள் திருமணம் நடந்து முடியும். காதலும் கைகூடும். உங்கள் வெகு நாளாக காதலித்து வந்தவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு கல்யாணத்தில் முடியும். மேலும் கன்னிராசிக்காரர்கள் கால பைரவரை வணங்கி வந்தால் மிகவும் சிறப்பாக செயல்கள் நடக்கும். ஏனென்றால் தொழில் ரீதியாக அற்புதமான முன்னேற்றம் பெறும் காலகட்டம். யோக பலத்தை அதிகளவில் பெறுவீர்கள். வாகனத்தில் செல்லும் போது மிகுந்த கவனத்துடன் பயணிப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தில் இரத்தத்தில் பரவும் தொற்றுநோய், அலர்ஜி, சளி தொந்தரவுகளில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். செல்வாக்குகள் கூடும். மேலதிகாரிகள் விஷயத்தில் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும். பெரிய பொறுப்புகள், பயணங்கள், தொலைதூர பயணங்கள் அற்புதத்தை ஏற்படுத்தும். உடன் இருப்பவர்களின் விஷயத்தில் மட்டும் அதீத கவனமாக இருப்பது நன்மைகளை தரும். யாரையும் நம்பி முக்கிய பொறுப்புகளை கொடுக்கக்கூடாது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது உரிய விதிமுறைகளை கடைபிடிப்பதும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றி அடையும் யோகம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். குருவாயூர் கிருஷ்ணரை வழிபாடு செய்வது, நாராயணத்தில் 100வது பாடல்களை கேட்பது பெரிய நம்பிக்கைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் சுபமாக அமையும். எல்லா இடங்களிலும் வெற்றியும் மரியாதையும் கிடைக்கும். எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் ஜெயம் உண்டாகும். வேலையில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும். தொழிலில் லாபங்கள் உண்டாகும். பணத்தை சேமிப்பீர்கள். அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கான தொழில் மற்றும் பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். நீண்ட மாதங்களாக தள்ளிப்போன காரியங்கள் வேகம் எடுக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட உகந்த மாதம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சமூக வட்டத்தில் உங்கள் கௌரவம் உயரும். எதிர்பாராத இடங்களிலிருந்து பணவரவு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. பங்குச்சந்தை அல்லது புதிய தொழில்களில் முதலீடு செய்ய திட்டமிடுவீர்கள். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பதும் நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவி இடையே புரிதல் கூடும். நண்பர்கள் அல்லது உறவினருடன் சிறிய தூர பயணங்கள் செல்ல நேரிடலாம். செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உணவு கட்டுப்பாட்டில் கவனம் தேவை. செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மைகளை தரும். அருகிலுள்ள கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். முடிந்தால் ஏழை எளியவர்களுக்கு அல்லது துப்புரவு தொழிலாளர்களுக்கு சிறு உதவி, உணவு அல்லது உடை தானம் செய்வது தோஷங்களை நீங்கும். குறிப்பாக கன்னிராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் காலகட்டம். தொடர்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது. எல்லா விஷயங்களிலும் நன்மைகளும் அனுகூலங்களும் காணப்படும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சிறிய பிரச்சனைகள் வந்தாலும் உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது மிக மிக நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என அனைத்து விஷயங்களிலும் அபிவிருத்தி ஏற்படும். கணவன் மனைவிக்குள் மற்றவர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. நாராயணத்தில் 100வது பாடலை படிப்பது, கேட்பது நன்மைகளை தரும். குருவாயூர் கிருஷ்ணரை தொடர்ந்து வழிபாடு செய்வது ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்களின் கோடீஸ்வர யோகம் திடீரென விழும். லாட்ரி போல இல்லை, அது மலை போல மெதுவாக தொடங்கி பின் பெருவெள்ளமாக மாறும் யோகம். இவர்களின் இயல்பு உழைப்பும் கணக்கு புத்தியும் சேமிப்பு பழக்கமும் சேர்ந்தால் பணம் தானாகவே கையில் தங்கி பெருகும். ஆரம்பத்தில் இவர்களுக்கு வருமானம் சாதாரணமாக இருக்கும். ஆனால் காலம் செல்ல செல்ல இந்த பணம் எங்கே போகிறது என்று பிறர் ஆச்சரியப்படும் அளவுக்கு சொத்து சேரும். குறிப்பாக கணக்கு, வியாபாரம், மருத்துவம், கல்வி, அரசு தொடர்பான துறைகள், கணினி சார்ந்த வேலைகள் போன்றவற்றில் இருப்பவர்கள் நீண்ட காலத்தில் கோடீஸ்வர நிலைக்கு செல்வார்கள். கன்னி ராசிக்காரர்களின் பணயோகம் ஒரு நாள் இரவு உருவாகாது. ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் திரும்பி பார்க்கும் போது நிலம், வீடு,
சேமிப்பு, முதலீடு என எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கும். இதுவே இவர்களின் கோடீஸ்வர யோகத்தின் ரகசியம். வேகமில்லை, ஆனால் நிலைத்தன்மை; ஆடம்பரமில்லை, ஆனால் உறுதியான செல்வம். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களின் ராஜயோகம் அரசனாக இருப்பது போல் அரண்மனையில் உட்காரும் வகையல்ல. அது மக்கள் மதிக்கும் நிலைக்கு உயர்வதுதான். இவர்களின் புத்திசாலித்தனம், நேர்மை, ஒழுக்கம் ஆகியவை சேர்ந்து அவர்களை மேலதிக பதவிகளுக்கு அழைத்துச் செல்லும். அலுவலகத்தில் சாதாரண ஊழியராக சேர்ந்தவர் கூட ஒரு கட்டத்தில் நிர்வாகி ஆகும் யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசு வேலை, வங்கி, பள்ளி, கல்லூரி நிர்வாகம், மருத்துவ நிர்வாகம், பெரிய நிறுவனங்களின் மேற்பார்வை பணிகள் போன்றவற்றின் இடங்களில் இவர்களுக்கு ராஜயோகம் வலுவாக அமையும். இந்த வேலை நிச்சயம் இவரால் தான் சரியாக நடக்கும் என்று பெயர் உருவாகும். அதிகாரமும் மரியாதையும் தானாகவே வரும். கன்னி ராசிக்காரர்களின் ராஜயோகம் சத்தமாக தெரியாது, ஆனால் அமைதியாக உயர்ந்து ஒரு நாள் அவர்களை மற்றவர்கள் ஆலோசனை கேட்கும் நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தும். அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்கள் வீடு வாங்குவது வெறும் வசிப்பதற்காக அல்ல, அது அவர்களுக்கான வாழ்க்கை பாதுகாப்பு. அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு சுய வீடு யோகம் மிகவும் வலுவாக இருக்கிறது. ஆரம்பத்தில் வாடகை வீட்டில் இருந்தாலும் ஒரு நாள் இது என் சொந்த வீடு என்று சொல்லும் வாய்ப்பு நிச்சயம் வரும். இவர்களின் சேமிப்பு பழக்கம், தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது, நீண்ட கால திட்டமிடல் இவையெல்லாம் வீடு வாங்கும் யோகத்தை வலுப்படுத்தும். குறிப்பாக 30 வயதுக்கு பிறகு அல்லது திருமணத்திற்கு பிறகு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் காலத்தில் வீடு வாங்கும் வாய்ப்பு வலுவாக தோன்றும். சிலர் நகரத்தில் சிறிய வீட்டில் தொடங்கி பின்னர் பெரிய வீட்டிற்கு மாறுவார்கள். சிலர் நேரடியாக நல்ல இடத்தில் நிலம் வாங்கி வீடு கட்டுவார்கள். எந்த வழியில் இருந்தாலும் வாடகை வாழ்க்கை என்ற நிலையிலிருந்து சொந்த வீடு என்ற நிலைக்கு வருவது கன்னி ராசிக்காரர்களின் பெரிய யோகம். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.